போலீஸ்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. நீங்க நடக்கிற விஷயமே வேற இங்க என்னவா இருக்கிறாங்க. புகார் கொடுக்க வந்த பெண்ணை கட்டாயப்படுத்தி ஓட்டலுக்கு அழைத்து சென்ற காவலர் கையும் களவுமாக சிக்கிய வீடியோவை வெளியிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கொந்தளித்துள்ளார். அண்மையில நேற்றைய தினம் வலைதளத்திலிருந்து ஒரு செய்தி, இதையாவது பார்த்து முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பார் என்று நான் கருதுகிறேன். அப்படின்னு சொல்றதுனால நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அங்க வந்தாரு அவர் எங்க இருக்குன்னு கேட்டுட்டு வந்ததுக்கப்புறம் இல்ல இந்த மாதிரி செலவு இவ்வளவு தூரம் வண்டி உனக்காக தான் கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சிருக்கோம், 15,000 ரூபாய் கேட்கலாம். என்னால அவ்வளவுலாம் முடியாது சார் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு 5,000 ரூபாய் கொண்டு இன்னைக்கு நான் 2,000 ரூபாய் பே பண்ணிட்டேன். சசிக்கும் நான் இன்னைக்கு 2,000 ரூபாய் பே பண்ணிடுறேன், நாளைக்கு வந்து 3,000 அந்த மாதிரி கொடுத்துடுறேன் சார் அப்படின்னு. இங்க வேண்டாம், ஒரு இடத்துல போய் வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல கூட்டிட்டு போனாரு. அங்க 2,000 ரூபாய் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் சரிங்க சார் நான் வண்டி வாங்கிக்கிறேன்னு சொல்லுவோம். ஒரு நிமிஷம் இல்லை, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், எதனா சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டேன். இல்லை சார் பரவாயில்ல, இவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க சொல்லுங்க சார். இந்த மாதிரி உங்களை நான் அன்னைக்கு பார்த்த போது உங்களால எனக்கு ஆசை வந்துச்சு, ஆசையா இருக்கு, எனக்கு கால் பண்றியா எப்படி சொல்லு அப்படின்னு. சார் நான் கால் பண்றேன் சார், வண்டி நீங்க தேடி கண்டுபிடிச்சிருக்கீங்க, அதுக்காக தான் வந்திருக்கேன். நான் ஸ்டேஷன் அவங்க போய் பேசிக்கலான்ட்டு ஸ்டேஷன் கூப்பிட்டு வந்துட்டேன். கம்ப்ளைண்ட் அதை நான் ஓகே எல்லாம் கொடுத்துச்சுன்னு எழுதிட்டு இருக்கும்போதெல்லாம் நீ என்ன இன்னும் எனக்கு பதில் சொல்லலன்னு கேட்டுட்டே இருந்தாரு. அதுக்கப்புறம் வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது ஓகே நான் கிளம்பிட்டேன் அப்படிங்கும் போது வண்டி நிறுத்திட்டு இப்ப என்ன சொல்றேன், எனக்கு அங்க ரூஸ் ஃப்ரீயா இருக்கு போலாமா, ஏன் இவ்வளவு பயங்கராது, நான் இவ்வளவு சொல்றேன் சார், எனக்கு இந்த மாதிரி பழக்கம் இல்லை சார், எனக்கு பயமா இருக்கு, எனக்கு பேச ஏன் பயப்படுற, வீட்டுல யாருன்னா இருக்காங்களா, யாருமே இல்ல, நைட்டு வரட்டா எனக்கு ரூம் இருக்காங்க போலாமா அப்படின்னு. சார் எனக்கு பழக்கம் இருக்கு. சரி எதுவுமே வேண்டாம், இங்க வண்டியில நான் அங்க போய் நில்லு, நான் ஒரு இடத்துக்கு வரேன், ஒரே ஒரு முத்தம் மட்டும் கொடுத்துட்டு போயிடு, அதுக்கப்புறம் வேணா உங்களுக்கு இஷ்டம் இருந்தா நீ போன் பண்ண நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாரு. சரி நான் அது வரைக்கும் நான் வேணாம் சொல்லிட்டு இருந்தேன். ஒரு இடத்துல வெயிட் பண்ணாரு. சரி இதுக்கு மேல வேணாம் விட வேணாம்னு சொல்லிட்டு எங்க அண்ணன் கூடவே தான் இருந்தான், ஆனா யாரும் தெரியாத மாதிரி இருந்தான். அங்க வர வச்சு நான் அது ஓகேவே பண்ணல, இருந்தாலுமே அவர் போன் பண்ணி எடுத்து ரெக்கார்ட் போன் பண்ணி அங்க ரூம் புக் பண்ணிட்டாங்க, இங்கதான் அங்க வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு. சரி நானும் அவருக்கு ஏற்ற மாதிரி பேசி வந்துட்டு எல்லாமே குடிச்சிட்டாங்க. அண்ணன் எல்லாம் பின்னாடி வந்து எல்லாம் குடிச்சு இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு போயிட்டு இருக்கோம். யார் பேசணுமா, அவர் பேர் என்ன? சசிகுமார். இதுக்கு அடுத்தது இந்த ஹோட்டல் நடந்த செய்தி. இப்ப ரூம் எடுத்துக்க எடுத்தீங்க, எதுக்கு ரூமு, எதுக்கு ரூமு, டியூட்டில இருக்கியா நீ, எதுக்கு ரூம் எடுத்த, ஹலோ பதில் சொல்லுமா, எதுக்கு ரூம் எடுத்த, என்னவா இருக்கு, ஆவடி ஸ்டேஷன்ல என்னவா இருக்க மட்டும் சொல்லு. ரெஸ்பெக்ட் டியூட்டில இருக்கிற நீ இப்போ இல்ல எதுவா இருக்கிற, இப்போ அங்க எதுவா இருக்கிறீங்க அவரு சும்மா சாரி சொன்னா போலீஸ்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. நீங்க நடக்கிற விஷயமே வேற இங்க என்னவா இருக்கிறாங்க, என்னவா இருக்கியா நீங்க என்னவா ஒரு நிமிஷம் இங்க இருக்கு. நீ எதுனா ரூம் கொடுத்த இப்போ என்ன கெஸ்ட் என்ன ப்ரூஃப் ஆகணும், போலீஸ் வந்து என்ன தெரியுங்களா, எதனா குத்துறியா ரூம், எதனா குத்துறியா, என்ன ரூம் நான் குத்தேன், நான் ஐடி வாங்கினேன், உள்ள போக சொன்னா உள்ள அனுப்புறேன், யாரும் உள்ள போலாமா, அவர் அனுப்ப சொன்னா அனுப்புறேன், பின்ன இப்ப வேற எப்படி கேமரா பார்த்து இருக்கிறேன், ஒரு சார் கையெழுத்து எது கையெழுதி சொல்றேன், எது கூப்பிட்டேன், உங்க ஸ்டேஷன்ல வண்டி காணாம போச்சுன்னு சொன்னா ரூம் கூப்பிடுவியா, வரவு பொருள் அப்படிதான் கூப்பிட்டியா ரூமுக்கு, ரூம் ஃபேமிலி ஃப்ரெண்ட் தானே, ஃபேமிலி கூட எடுத்தா ரூமுக்கு. இந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கு தமிழகத்தில் கெட்டு குட்டிச்சவராகி நாசமாகி போச்சு. இது ரகுபதி பேசுறார், எடப்பாடி பழனிசாமி தூங்கிட்டு இருக்காரு, இந்த அரசாங்கம் தூங்கிட்டு இருக்குது, காவல்துறை தூங்கிட்டு இருக்குது, காவல்துறை பொறுப்பேற்கின்ற முதலமைச்சர் தூங்கிட்டு இருக்காரு, சட்டத்துறை அமைச்சர் கும்பகர்ணம் தூக்கத்தில் இருக்காரு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.